மஹிந்த ராஜபக்ச முழுமையாக சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. மீண்டும் மஹிந்தவின் களத்தை பிடித்த அனுர அரசு. கண்டியில் இன்று அதிகாலையில் பற்றி எறியும் வணிக நிறுவனங்கள், பல கடைகள் சேதம். நடந்தது என்ன? நடிகர் சூர்யாவுடன் நடிக்க இருந்த மாத்தளையை சேர்ந்த நபர் படப்பிடிப்புக்கு முன்பே கழிவறையில் விழுந்து உயிரிழப்பு. பிள்ளையான் கைது, ஞானசார தேரர் முன்வைத்த குற்றச்சாட்டால் பரபரப்பு. வித்தியாசமாக காதலை தெரிவிப்பதாக தெரிவித்து காதலனின் கண்ணை கட்டி காதலி அரங்கேற்றிய சம்பவம் பதிவாகிய காணொளியால் அதிர்ச்சி. அஸ்வசும பயனாளர்களுக்கு அரசாங்கத்தின் பண்டிகை கால பரிசு அறிவிப்பு. இன்று முதல் உங்கள் வங்கிகளுக்கு வரும் பணம். சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. வெளியாகிய அதிர்ச்சி பின்னணி. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை தொடர ட்ரம்ப் எடுத்த முடிவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரின் சொத்துக்களின் ஒரு பகுதி குறித்த விவரங்களை மட்டும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்திருந்த நிலையில் அவர் சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் முழுமையானவை அல்ல என்று சற்று முன் தெரிய வந்துள்ளது. ஒரு தொகுதி சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் மட்டுமே மஹிந்தவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் மோசடி தடுப்பு விசாரணை ஆணைக்குழு சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக மஹிந்தவிற்கு 14 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருந்த நிலையில் தனது சொத்துக்கள் தொடர்பான ஒரு பகுதி ஆவணங்களை மஹிந்த சமர்ப்பித்துள்ளதோடு மிகுதி விவரங்களை சமர்ப்பிக்க இவர் கால அவகாசம் கோரியுள்ளார். ஏனைய விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளதோடு இவரது அனைத்து சட்டவிரோத சொத்துக்கள் எத்தனை கோடிகள் என்றும் இவருடன் சட்டவிரோத வேலைகளில் பணம் சேர்ப்பதில் ஈடுபட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் யார் யார் என்பது குறித்தும் விரைவில் தெரியவரும். 4 மாடி கட்டட வர்த்தக வளாகத்தில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல கடைகள் சேதமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. குறித்த சம்பவம் கண்டி மெனிகின்னா நகர மையத்தில் நடந்துள்ளதோடு தீ விபத்தில் துணிக்கடை, வீட்டு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை, காலணிகள் விற்பனை செய்யும் கடை உள்ளடங்கலாக பல வணிக நிறுவனங்களுக்கும் பெரிய சேதம் உண்டாகியுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதோடு தீ பரவியதற்கான பிரதான காரணம் இதுவரையில் உறுதியாகவில்லை. காயம் அல்லது உயிரிழப்பு குறித்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பதோடு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் மிளகாய் தோட்டத்தில் 19ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பல காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட 58 வயதுடைய விவசாயி உள்நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் இப்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளனர். சட்ட வைத்திய அதிகாரியினால் நேற்று மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு ஞாயிற்றுக்கிழமை காலை களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டு திட்டம் பகுதியில் மிளகாய் தோட்டத்தில் அந்த விவசாயி குறித்த தோட்டத்தில் வைத்தே இனம் தெரியாதோரால் கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரியான வைத்தியர் நேற்று சடலத்தை பிரேத பரிசோதனை மேற்கொண்ட நேரம் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் 3 முறை அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த 58 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான காசிநாதன் ஜெயகாந்தன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் என்றும் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருவதோடு சம்பவம் குறித்த பகுதியில் கடும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இலங்கையில் படம் பிடிக்க இருந்த இந்திய நடிகர் சூர்யாவின் திரைப்படம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினராக நடிப்பதற்காக தயாராக இருந்த மாத்தளையை சேர்ந்த நபரொருவர் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் உள்ள கழிவறையில் திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளதாக கருவாத்தோட்டம் போலீசார் தெரிவித்துள்ளனர். 52 வயதுடைய மாத்தளை கழுதாவளை ரத்தோட்ட வீதியை சேர்ந்த அழகர் கருப்புசாமி என்ற திருமணமாகாத நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நடிகர் சூர்யா மற்றும் நடிகை திரிசா கிருஷ்ணன் ஆகியோரின் நடிப்பில் இந்திய பாராளுமன்றத்தை பிரதிபலிக்கும் வகையிலான படப்பிடிப்பு ஒன்று கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருந்த நிலையில் இதில் நடிப்பதற்காகவே குறித்த நபர் தயாராக இருந்தமை போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தொலைத்தொடர்பு கடையொன்றில் வேலை செய்யும் பெண் தனது காதலனை வீட்டுக்கு வரவழைத்து வித்தியாசமாக காதலை தெரிவிப்பதாக கூறி அவரின் கண்களை துணியால் கட்டி நாட்காலியில் கட்டி போட்டுள்ளார். அந்த பெண் சர்ப்ரைஸாக தனக்கு காதலை வெளிப்படுத்த போகிறாள் என்று நினைத்த இளைஞனுக்கு அந்த பெண் பின்னர் தீ வைத்து எரித்து கொன்றுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. குறித்த இளைஞன் தன்னை புறக்கணித்ததால் அந்த நபர் மீது கோபமடைந்த பெண் குறித்த இளைஞன் இறப்பதை கேமராவில் பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 27 வயதான காதலர்கள் இருவரும்
இந்தியாவில் கடையில் சக ஊழியர்களாக பணிபுரிந்து வந்ததோடு இருவரும் ஒரு வருடத்திற்கும் மேலாக காதலித்து வந்துள்ளனர். அண்மை காலமாக காதலன் தனக்கு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றும் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்று தவறாக புரிந்து கொண்டு இளைஞனை கொலை செய்ய துணிந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்த நேரம் காதலனை வர சொல்லி சிறிது நேரத்தின் பின்னர் அந்த பெண் இளைஞனின் கண்களையும் கைகால்களையும் கட்டி வெளிநாடுகளில் பிரபலமாகி வரும் முறையில் தன் காதலை அவருக்கு தெரிவிக்க விரும்புவதாக காதலி தெரிவித்துள்ளதோடு விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றது. இன்று முதல் அஸ்வசும திட்டத்தில் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பீடு செய்யப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை கால செலவுகளுக்காகவும் முதியோர்களின் நலன் சார்ந்தும் குறித்த நிதியை தாமதமின்றி வழங்க அரசாங்கம் விசேட நடவடிக்கை எடுத்துள்ளதோடு இந்த மாத கொடுப்பனவில் 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு 70 வயதுக்கு மேற்பட்ட 6,17,406 பயனாளர்களுக்கு மொத்தமாக 3000 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அதே வயது பிரிவை சேர்ந்த 72,525 பயனாளர்களுக்கு 362 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. தங்களது வங்கிக் கணக்குகளை தகுதியுடைய பயனாளர்கள் சரிபார்த்து உரிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளதோடு பண்டிகை காலத்துக்கு பின்னர் எஞ்சியுள்ள பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த தொகை பெரிதும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதோடு அனுர அரசாங்கத்தின் இந்த நடைமுறையை பலரும் பாராட்டி வருகின்றனர். முன்னாள் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த முன்னாள் அமைச்சர் துப்பாக்கியை காட்டி ஒருவரை மிரட்டிய குற்றச்சாட்டில் நேற்று நுவரெலியா போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவிசாவலையிலிருந்து சுற்றுலா வந்த ஒரு குழுவினருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நுவரெலியாவுக்கு வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே வந்த கடுமையான வாக்குவாதத்தை அடுத்து குறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நிலைமை கடும் மோசமடைந்ததாகவும் சந்தேக நபர் தனது கைவசம் இருந்த கைத்துப்பாக்கியை காட்டி குழுவினரை மிரட்டியதோடு பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நுவரெலியா போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் இவரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்த துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்டு 2025 காலாவதியாகிவிட்ட உரிமத்தின் கீழ் வழங்கப்பட்டது என்று போலீசார் தெரிவித்ததோடு சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றது. வர்த்தக விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து விசாக்களின் காலாவதி திகதி முடிந்த பின்னும் சட்டவிரோதமான முறையில் இலங்கையிலேயே தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் சுற்றி வளைத்து நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் 47 சீன பிரஜைகளும் 2 மலேசிய பிரஜைகளும் ஒரு இந்திய பிரஜையும் அடங்குவதோடு நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இவர்கள் தங்கியிருந்த போது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலில் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் ஆலோசனையில் குறித்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் வெலிசர தடுப்பு நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களை விரைவில் நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு பொய் என்று கலகொட அத்தே ஞானசார தேரர் பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். ஆனாலும் ஒரு ஆண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை, அவை மாயமாகியுள்ளது. பிள்ளையான் சொன்னதாக சொல்லப்படும் தகவல்களை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தவில்லை என்பதோடு குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த பி அறிக்கையில் பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையில் நேரடி தொடர்பு உள்ளதாக எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. சஹ்ரான் காசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது தொடர்புகள் உருவாக்கப்பட்டதாக அசாத் மௌலானா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை என்று கேள்வி எழுப்பிய இவர் அரசியல் லாபங்களுக்காக ஜனாதிபதியால் சொல்லப்படும் இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்பே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதோடு ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டு உலக பொருளாதாரத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மாதத்துக்கும் மேலாக நீடித்த குறித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரண்டு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக இயங்கும் பாகிஸ்தான் விடுத்த
கோரிக்கைக்கு ட்ரம்ப் இணங்கியதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகத் தலைவருமான பாணந்துரை குடு சலிந்து என அழைக்கப்படும் சலிந்து மல்சித்தவின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் பாயாகலை பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். வல்லான மத்திய ஊழல் தடுப்பு அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று அதிகாலை பாயாகலையின் நிர்மலவத்தை மற்றும் கும்புருகொட பகுதிகளில் விசேட சோதனைகள் நடத்தப்பட்ட போது 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் பெத்தா கவிய என்ற 2 நபர்களே இவர்கள். கைது செய்யப்பட்ட பெத்தா என்பவரிடமிருந்து 42,350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கவிய என்பவரிடமிருந்து 48,170 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு குறித்த இருவரும் பயாக்கலை பகுதியில் தலைமறைவாகி இருந்தது. அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களுக்கு திட்டமிட்ட முறையில் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்துள்ளமையும் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.